ஐயோ டாக்டர், நான் இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். டெஸ்ட் எல்லாம் எதுவும் எடுக்க வேணாம் டாக்டர். அம்மா ப்ளீஸ். டாக்டர், அவ போய் சொல்றா. எனக்கு தெரியும், அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொல்றா, படபடன்னு வருதுன்னு சொல்றா. நாடியை பிடிச்சி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, மேல் பார்வைக்கு தான் அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு தெரியும் அவன் நல்லா இல்ல. அவளுக்கு நான் அம்மா, பெத்த தாய்க்கு தானே தெரியும் புள்ள நல்லா இருக்காளா இல்லையான்னு. அம்மா அம்மா அம்மா, நீ இருமா, இருங்கம்மா. நான் நல்லா தாமா இருக்கேன், விடுமா. டாக்டர், பாட்டி சொல்றதுதான் சரி. அம்மா வேற அடிக்கடி மயக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அம்மாக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துடலாமே. புனிதா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. சர்ஜரி பண்ணதோட எஃபெக்ட் தான் இது. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. சாதாரண விஷயத்துக்கு நார்மலா இருந்தாலே சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். டாக்டர், அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா பார்க்கலையே. ஐயோ என்ன எதுக்குமா இப்போ தேவையில்லாம திரும்ப குழப்பிக்கிட்டு? அதான் எல்லாம் சோதனை எடுத்து பார்த்தாச்சு, நல்லா ஓய்வெடுத்தா சரியா போயிரும்னு சொல்லிட்டாங்கல்ல. எதுக்கு திரும்ப திரும்ப இதையே போட்டு புரட்டிக்கிட்டு பேசாம நம்ம அந்த புதுசா அந்த இது சோதனை எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம்னா சரியா போச்சு. நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பேஷண்ட தான் நான் நேர்ல பாத்துட்டேனே. எதுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம்? எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் அனுப்பிட்டு வரேன். சரி, அம்மாக்கு காஃபி கொண்டு வந்து கொடு. சரிக்கா. அம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். காஃபி எடுத்து வா. போட. சரி, மாப்பிளைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். எதுக்கு அது தேவையில்லாம நாம வந்து கெடுத்ததா இருக்க கூடாதுல்ல. நாம கிளம்புவோம், அவரு ஒரு வேலையை பார்க்கட்டும். மாப்பிள்ளை நீங்க போங்க. சரி, அப்புறம் எதுக்கு இந்த ஆஃபீஸில் ஒரு 4-5 சிசிடிவியை மாட்டி விட்டுருங்க. வீட்டில் இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்ல. அப்புறம் நான் யாரையாவது அடிச்சிட்டேன் உதச்சிட்டேன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். நீங்களும் இப்படி அடிக்கடி ஓடி வர வேண்டியிருக்கும். எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? பேசாமல் சிசிடிவியை மாட்டி விட்டுருங்க, நான் வரேன்.